ஹல்லேலூயா. இன்று அதிகாலையில் நாம் பரிசுத்தரின் வார்த்தையை நாம் தியானிக்க இருக்கிறோம். இந்த நாளிலே கூட யோவான் எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 65வது வசனம். ஒருவன் என் பிதாவின் அருளை பெறாவிட்டால் என்னிடத்திற்கு வரமாட்டான் என்று இது நிமித்தமே உங்களுக்கு சொன்னேன் என்றார். ஆம் தேவ ஜனமே, வேதத்தை எடுத்து வாசிப்பது, ஜெபம் செய்வது என்பது ஒரு ஆன்மீகமான ஒரு வேலை. அதை உலகத்தில் இருக்கிற நம்மால் செய்ய முடியாது என்று சொல்லி அநேகர் நீங்களே சொல்லிக் கொண்டிருக்கலாம். விசுவாசிக்காத கூட்டம் தான் இப்படி சொல்லும். தேவனை முதன்மையாக வைக்காதபடிக்கு தன் உழைப்பையோ, தன்னுடைய பொருளையோ, தன்னுடைய ஆஸ்திகளையோ, தன்னுடைய புய பலத்தையோ எண்ணிக்கொண்டிருக்கிற ஒரு கூட்டம் தான் இது ஆன்மீகம் என்று சொல்லி பிரித்து பார்க்கும். கிடையவே கிடையாது. தேவனுடைய அருள் உங்களுக்கு வேண்டும் என்றால் நீங்கள் தேவனை சார்ந்துதான் வாழ வேண்டும். உலகத்தையே நீங்கள் ஆதாயப்படுத்திக் கொள்ளலாம். உங்கள் மரண நாளை உங்களுக்கு கூற முடியுமா? மரணத்திற்கு அப்புறம் என்ன நடக்கிறது என்பதை கூட வேதம் தெளிவாய் நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறதை, எழுதி கொடுத்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆம் தேவ ஜனமே, கர்த்தரை முன்வைத்து நாம் வாழ பழகுவோம். தேவ பக்தி என்பது இம்மைக்கும் இனிவரும் மகிமைக்கும் இம்மைக்கும் மறுமைக்கும் நமக்கு தேவைப்படுகிற ஒன்றாயிருக்கிறது. தேவனை விட்டுவிட்டு, கர்த்தரை விட்டுவிட்டு இந்த உலகத்தில் நம்மால் ஒரு நிமிஷம் கூட பயணிக்க முடியாது என்பதை நீங்கள் ஒவ்வொரு நாளும் உங்கள் வாழ்க்கையிலே அலைபோல வருகிற பிரச்சனைகளை பார்த்து நீங்கள் உணரலாம். விசுவாசிக்காத கூட்டமாக இல்லாதிருங்கள். உலகத்தை போல புசிப்போம், குடிப்போம், நாளைக்கு சாவோம் என்று சொல்லி இல்லாதபடிக்கு வேதத்தை எடுத்திருக்கிற நீங்கள், கிறிஸ்தவர்களாகி இருக்கிற நீங்கள், ரட்சிக்கப்பட்டிருக்கிற நீங்கள் எல்லா காரியத்திலும் கர்த்தரை சார்ந்து வாழுங்கள். கர்த்தரை முன்வைத்து வாழுங்கள். அவருடைய அருளுக்காக ஜெபியுங்கள். அவருடைய அருளை பெற அவருடைய சமூகத்தில் நில்லுங்கள். ஏன் தெரியுமா? சுவாசிப்பதற்கு கூட அவர் காற்றை அனுமதித்தால் தான் உங்களுக்கு காற்று உண்டாகும். இல்லை என்றால் நாம் ஆஸ்பத்திரியிலே ஆக்சிஜன் வைத்து படுத்துக்கொள்ள வேண்டிய நிலைமை வந்துவிடும். எனவே தேவ ஜனமே, இன்றைய அதிகாலையிலே நீங்கள் தேவனை நோக்கி உங்கள் கரங்களை ஏறெடுங்கள். எந்தெந்த சூழ்நிலையெல்லாம் நான் உங்களை மறந்தேனோ என்னை மன்னிச்சிடுங்கப்பான்னு சொல்லி இந்த நாளை தொடங்குங்கள். ஒரு பெரிய கிருபை, ஒரு பெரிய அற்புதம் இந்த நாளிலே உங்களுக்கு காத்திருக்கிறது. ஆமென். எங்களை நேசிக்கிறேன் நல்ல தகப்பனே, இந்த உலகத்தார் போல அவிவிசுவாசத்தோடு நாங்கள் வாழாதபடிக்கு தேவனை தேடுகிறவருக்கு அவர் பலன் கொடுக்கிறவர் என்று விசுவாசிக்கிற ஒரு கூட்டமாக, விசுவாசிகளாக நாங்கள் இருக்க, எல்லா காரியத்திலும் உங்களை முன்வைத்து நாங்கள் நடக்க எங்களுக்கு கிருபை கொடுங்கன்னு சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா.